பதவி உயர்வுக்காக போலீசார் சுபாஷ் சந்திர போஸை என்கவுண்டர் செய்துவிட்டதாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை விமான நிலையம் சாலையில் காவல்துறையினருடன் நடந்த மோதலில் சுபாஷ் சந்திர போஸ் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் சுபாஷை வேறு இடத்தில் கொன்றுவிட்டு மதுரையில் என்கவுண்டர் என நாடகம் நடத்தியதாகவும், மதுரை கிளாமர் காளி கொலை வழக்கில் சுபாஷ் சந்திர போஸிற்கு தொடர்பு இல்லை எனவும் அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். சுபாஷ் திருந்தி வாழ்ந்து வந்ததாக கூறிய அவர்கள் விசாரணை முடியும் வரை அவரது உடலை பெறப்போவதில்லை என கூறியுள்ளனர். கோயம்புத்தூர்லேருந்து நெய்வேலி போகிற வகையில் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அங்கே என்கவுண்டர் பண்ணி மதுரையில் வந்து வேலை மாசத்திரிகிட்ட போட்டு நாங்கள் தப்பிச்சு ஓட பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நேற்று என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் என்கவுண்டர் பண்ணதை அவங்க என்கிட்ட இன்னும் இது வரைக்கும் எம்பார்ம் பண்ணல. மறையில் உள்ளவங்க ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி நியூஸில் வருது அப்படின்னு எனக்கு ஃபோன் அடிச்சதுக்கப்புறம் நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வந்திருக்கோம். இந்த காளீஸ்வரன் கேஸில் என் தலையிடவே இல்லை. அதுக்குள்ளே பொட்டேஜெலாம் என்கிட்ட இருக்குது. என் மகன் காது குத்துக்கு அங்கே ஊருக்கு வந்துருந்தேன், சாயவீடுக்கு வந்துருந்தேன். நான் கீரை அங்கே சாயவீடுக்கு வந்துருந்தேன். அதுக்குள்ளே ஃபுட்டேஜெலாம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை கொண்டிருக்காங்க. அவன் என் வீட்டில் இருக்கேன். தேவையில்லாமல் இந்த கேஸை வந்து பேர் வாங்கணும், போலீஸ் பேர் வாங்கன்றக்காண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. திருச்சியில் ரசிகர் மன்ற தலைவரான அமைச்சரின் தொகுதியில் கமிஷனுக்காக அமைக்கப்பட்ட கரப்ஷன் சாலையால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். பாலாஜி நகர் பிரதான சாலையில் பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை சரிவர மூடாததால் அதில் ஆலோ பிளாக் கல் ஏற்றி வந்த லாரி ஒன்று சிக்கிய நிலையில் நாள்தோறும் இதுபோல் வாகன ஓட்டுநர்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் குரட்டை விடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வாதையில் அடிக்கடி லோடு எடுத்துகிட்டு வரேன். நாங்கள் பள்ளம் பறிச்சு போட்டு ஒரு சீரான முறையில் மூடாமல் விட்டுறாங்க. அதனால் வண்டியை அடிக்கடி பதிஞ்சுக்கிறது. பதிகிறதுனால சேசு ஏதாவது கட்டாயத்தில் எங்களுக்கு அதிக செலவாகுது, பெரிய நஷ்டமாகுது. இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்க மாதிரி இருக்குது. பெரம்பலூர் ஆட்சியரின் ஊழியர் விரோத போக்கை கண்டித்து சிவகங்கை மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2 தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை மாநில நிர்வாகிகள் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து ஆட்சியரை சந்திக்க சென்றிருந்தனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் சங்கத்தின் மாநில நிர்வாகிகளை அவமரியாதை செய்து மனுக்களை கிழித்து குப்பையில் வீசியுள்ளார். இதனால் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் லால்ட்ரின் டிக்கி பச்சாவை கண்டித்து சிவகங்கை ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் அலுவலகத்தில் 1 மணி நேரம் பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மாந்தாங்குடி கிராம எல்லையில் முதலாம் பராந்தக சோழர் கால கற்றளி கோவில் கட்டுமானங்கள், கல்வெட்டுகள், சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 1100 ஆண்டுகள் பழமையான இவை முதலாம் பராந்தக சோழரின் 3ஆம் ஆட்சி ஆண்டில் எழுப்பப்பட்டதென தொல்லியல் ஆய்வுக் கழகத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் மாந்தாங்குடி மற்றும் பெருங்களூர் கல்வெட்டுகளை ஒப்பு நோக்கும் போது ஒரே காலத்தவை என்பதை உறுதி செய்ய முடிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.